வணக்கம். ஒரு நாட்டோட தலைவரைய கொன்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமும் அந்த நாட்டு ராணுவம் எப்படி சண்டை போடும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு ராணுவ கோட்பாட்ட பத்தி தான். அது பேரு தான் மொசைக் கோட்பாடு. ஈரானின் இராணுவ தலைவர்கள் பலருக்கு முடிவுரை எழுதியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவிலே இன்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த யுத்தம் ஆரம்பித்தது தொடக்கம் ஈரானின் பல அரசியல் தலைவர்களையும் இராணுவ தலைவர்களையும் படுகொலை செய்திருப்பதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் மாறி மாறி அறிவிப்புகளை வெளியிட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையில்தான் இன்றைய அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது. யுத்தம் என்று வருகின்ற போது அதிலே முதலில் கொல்லப்படுவது உண்மை என்பார்கள். இவர்களுடைய அறிவிப்புகள் அனைத்துமே உண்மையாக இருக்கும் என்று கூற முடியாது. சில நேரத்திலே அது ஃபேக் நியூஸாக கூட இருக்கலாம். ஆனாலும் ஈரானிற்கு பல இழப்புகள் நடந்திருக்கின்றன. அவர்களே அதனை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இழப்புகளுக்கு மத்தியிலும் ஈரான் எப்படி முன் செல்கின்றது? இதனைத்தான் நாங்கள் மொசாய்க் டாக்ட்ரைன் என்று பார்க்கின்றோம். 2003ஆம் ஆண்டளவிலே ஈராக்கை அமெரிக்கா வெகு சுலோபமாக கைப்பற்றியது, தோற்கடித்தது. இதனை அடுத்துத்தான் ஈரான் தலைவர்கள் இழந்தாலும், தலைவர்கள் கொல்லப்பட்டாலும், இல்லாமல் போனாலும் தொடர்ந்தும் அந்த சண்டையை முன்னெடுப்பதற்கு, சவாலை எதிர்கொள்வதற்கு அவர்கள் ஒரு வியூகத்தை வகுத்து அதற்கான திட்டங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அதனைத்தான் மொசாக் டாக்ட்ரைன் என்கிறார்கள். அது பற்றித்தான் இன்றைய காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். இதுதாங்க முக்கியமான கேள்வி. பொதுவா என்ன நினைப்போம்? ஒரு ராணுவத்தோட தலைய வெட்டிட்டா அந்த ராணுவம் மொத்தமா முடங்கிடும்னு தானே. ஆனா அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்காகவே ஒரு கோட்பாடு இருந்து எப்படி இருக்கும்? சரி வாங்க, இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா ஒரு எதிரி நாட்டோட தலைமைய காலி பண்ணிட்டா போர் முடிஞ்சுது, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு தான் நினைப்போம். போர் உச்சத்துல இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து நடத்தின தாக்குதல்ல ஈரானோட உச்சகட்ட தலைவரே கொல்லப்படுறாரு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? போர் முடிஞ்சதுன்னு தானே. ஆனா அவர் இறந்த சில மணி நேரத்திலேயே ஈரான் முழுக்க இருந்து ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பறக்க ஆரம்பிக்குது. இது எப்படிங்க சாத்தியம்? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கோட்பாட்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு திறவுகோல். அந்த மர்மத்துக்கான விடைதாங்க இந்த மொசைக் கோட்பாடு. ஈரான் எப்படி தான் தலைமை இல்லாம கூட போர நிறுத்தாம தொடர முடியும்னு இதுதான் நமக்கு விளக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு பரவலாக்கப்பட்ட ராணுவ அமைப்பு. அதாவது கமாண்ட் சென்ட்ரலைஸ்டா இல்லாம டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும். இதனால மெயின் கமாண்ட் அழிச்சா கூட ஒவ்வொரு யூனிட்டும் அது பாட்டுக்கு தனித்தனியா இயங்கும். அதுக்காகவே இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஏன் மொசைக்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? இப்போ ஒரு பெரிய மொசைக் பெயிண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கற்கள் இருக்கும். அதுல இருந்து ஒரே ஒரு கல்ல நீங்க எடுத்தா அந்த முழு ஓவியமும் அழிஞ்சிருமா? இல்ல. அது போலதான் இந்த ராணுவ அமைப்பும். ஒரு யூனிட்டை அழிச்சாலும் மத்த யூனிட்கள் அதோட வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த கோட்பாடு சும்மா திடீர்னு வரல. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வரலாற்று காரணம் இருக்கு. 2003ல அமெரிக்கா ஈராக் மேல போர் தொடுத்தப்போ சதாம் ஹுசேனோட ஆட்சி எவ்வளவு சுலபமா சரிஞ்சதுன்னு ஈரான் நல்லா கவனிச்சுது. காரணம், அவரோட கமாண்ட் சிஸ்டம் ரொம்ப சென்ட்ரலைஸ்டா இருந்தது. இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு தான் தங்களை பாதுகாத்துக்க ஈரான் இந்த மொசைக் கோட்பாட்டை உருவாக்குச்சு. ஒரு ராணுவத்துக்குள்ள 31 ராணுவங்களா? அது எப்படி வேலை செய்யும்? வாங்க, இப்போ இந்த கோட்பாட்டோட உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு விலாவாரியா பார்க்கலாம். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 31. இதுதான் மொசைக் கோட்பாட்டோட அச்சாணி. ஈரான் தங்களோட ராணுவத்தை 31 தன்னாட்சி மாகாண பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்கு. அடுத்தது இந்த நம்பர் 4. அந்த 31 பிரிவுகள்ல ஒவ்வொரு பிரிவுகுள்ளையும் தலைமை பொறுப்புக்கு 4 லேயர் வாரிசு அமைப்பே இருக்கு. அதாவது ஒரு தளபதி கொல்லப்பட்டா அவருக்கு பதிலா அடுத்த 3 பேர் வரிசையில ரெடியா இருப்பாங்க. இது அந்த யூனிட் எவ்வளவு பெரிய தாக்குதலையும் தாங்கி நிக்க உதவும். இப்போ பாருங்க, இந்த அட்டவணை அந்த 31 யூனிட்ல ஒரு யூனிட்டோட அமைப்பு எப்படி இருக்கும்னு காட்டுது. ஒவ்வொரு யூனிட்க்கும் சொந்தமா கமாண்ட் சென்டர், சொந்தமா உளவுத்துறை, அதாவது உள்ளூர் ஆட்களை வச்சு தகவல் சேகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம ஏவுகணங்கள், ட்ரோன்ஸ்னு எல்லாமே அவங்க கிட்டயே ஸ்டாக்ல இருக்கும். எதுக்கும் அவங்க தெஹரான் கிட்ட இருந்து ஆர்டர் வரணும்னு காத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்போ இது எப்படி வேலைக்கு வரும்? சிம்பிள். மத்திய தலைமை அழிக்கப்பட்டாலோ இல்ல அவங்க கூட கம்யூனிகேஷன் கட் ஆனாலோ ஒரு ஆட்டோனாமஸ் புரோட்டோகால் ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாகாண தளபதியும் தங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் படி அடுத்தது என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. புதுசா எந்த உத்தரவும் தேவையில்லை. இந்த மேற்கோளை பாருங்க, இது விஷயத்தை இன்னும் தெளிவா சொல்லுது.
மாகாண தளபதிகளுக்கு தெஹ்ரானுக்காக காத்திருக்காம ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் கூட்டங்கள், கடற்படை துன்புறுத்தல்கள் மற்றும் கெரில்லா தாக்குதல்கள் குறித்து முடிவெடுக்க அதிகாரம் உள்ளது. பாத்தீங்களா அவங்களுக்கு எவ்ளோ பவர் கொடுத்திருக்காங்கன்னு. சில விஷயங்கள்ல இந்த கோட்பாடு ஆச்சரியப்படுற அளவுக்கு வெற்றிகரமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா தலைமை அழிக்கப்பட்டாலும் தாக்குதல்கள் நிக்காது. அதைவிட முக்கியம், ஹார்முஸ் ஜலசந்திய கப்பல் போக்குவரத்துக்கு ஆபத்தானதா மாத்தி உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்க்க முடியும். அதாவது நேரடி சேதத்தை விட அதனால வர்ற பயமும் பொருளாதார நெருக்கடியும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. எல்லா பரவலாக்கப்பட்டதால தாக்குதல்கள்ல ஒரு ஒருங்கிணைப்பு இருக்காது, சிதறன மாதிரி இருக்கும். சில சமயம் பக்கத்து நாடுகள் மேல கூட தவறுதலா தாக்குதல் நடக்க வாய்ப்பிருக்கு. அதோட வர்ற ஏவுகணைகள்ல பெரும்பான்மையானத எதிரி இடைமறிச்சு அழிச்சுட்டா பெரிய இலக்குகளுக்கு பெருசா சேதம் ஏற்படாமலும் போகலாம். அப்போ இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த மொசைக் கோட்பாட்டோட உண்மையான நோக்கம்தான் என்ன? வாங்க நம்ம இறுதி பகுப்பாய்வுக்கு போலாம். இந்த மேற்கோள் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது. அதாவது போரை ஜெயிக்கிறது அவங்க நோக்கமே இல்ல. போரை நீட்டிக்கணும், எதிரிக்கு செலவு கூட்டணும், அவங்கள சோர்வடைய வைக்கணும், அவ்வளவுதான். சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, இது ஜெயிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு இல்ல, தோக்காம டிக்க இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு. கடைசியா இந்த கோட்பாடு நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை வைக்குது. வெளியிலிருந்து வர தாக்குதல்களை தாங்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட இந்த சிஸ்டம் போறனால நாட்டுக்குள்ளே மக்களுக்கு ஏற்படுற அழுத்தத்தையும் பொருளாதார சிக்கல்களையும் தாங்கி நிக்குமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.